ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இஸ்ரேல் விசஸ் ஈரான் போர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கிட்டத்தட்ட 6வது நாள் அப்படின்றத நீடிச்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படின்றவங்க இந்த போரில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போரை இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய விஷயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு இஸ்ரேலோட கை கோர்த்து அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்காவும் களமிறங்க போகுது அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி பார்த்தோம் அப்படின்னா உலக நாடுகள் மத்தியில் இன்னும் அதிகப்படியான பதட்டம் அப்படின்றத ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த 2 நாடுகளுக்கு நடுவில் பிரச்சனை அப்படின்னாலும் வந்துட்டு நாட்டாம பண்றதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா முதல் ஆளா களமிறக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் விசஸ் ஈரான் பிரச்சனைகளையும் வந்துட்டு நடுநிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட அமெரிக்கா ஏன் வந்துட்டு ஈரானுக்கு அகேன்ஸ்டா களமிறங்குறாங்க. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் முன்னாடியே அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் வாயை திறக்காத அமெரிக்கா அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக இந்த எப்படி சொல்றது ஆதரவு அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி வந்துட்டு மலைகள் இருக்கு இல்லையா, மலைகளை குறைஞ்சு வந்துட்டு தங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் அப்படின்றத அமைச்சிருக்கிறதுனால இஸ்ரேலால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது இஸ்ரேலுக்கு கை கொடுக்கறதுக்காக GPU அப்படின்னு சொல்லக்கூடிய இது வரைக்குமே எந்த போர்லையுமே பயன்படுத்தாத அதிபயங்கரமான குண்டை இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்கு அமெரிக்கா முன் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்படின்னா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்த 2 நாடுகளுடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்பும் ஒன்னே ஒன்று தான். அது ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா ஈரான் ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹமாஸ், ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லிட்டு பல அமைப்புகளுக்கு வந்துட்டு பண உதவியாக இருந்தாலும் சரி, ஆயுத உதவியாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி வந்துட்டு பல தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவி பண்றதுனால அது இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹமாஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, போரை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அணு ஆயுதங்கள் அப்படின்றது ஈரான் தயாரிச்சிருச்சு அப்படின்னா அது இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய தலைவலியா மாறிடும். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அணு ஆயுதங்கள் செறிவூட்டக்கூடிய மையங்கள்லாம் ஈரான் கட்டமைச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு அணு ஆயுதத்தை முழுமையா அவங்க தயாரிச்சிட்டாங்க அப்படின்னா அது மற்ற எல்லா நாடுகளுக்குமே ரொம்ப பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால ஈரான் அணு ஆயுதத்தை தடுக்க விடாம பண்ணணும், தயாரிக்க விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போர் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய நெதன்யாகு இருக்கார் இல்லையா, அவர் ஒரு அறிக்கையை விடுறாரு. அமெரிக்காவுடைய எண்ணமும் அதே தான். முஸ்லீம் நாடான ஈரான் கிட்ட வந்துட்டு இந்த அணு ஆயுதங்கள் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் அப்படின்றது தொடர்ந்து நடக்குது. பட் ஈரானை பொறுத்த வரைக்குமே எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இல்லை அப்படின்னா நாங்கள் தயாரிக்கல அப்படின்னா இவங்க தொடர்ந்து எங்களை வந்துட்டு அவங்க கட்டுப்பாட்டு கீழே வச்சிருப்பாங்க, எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரே வழி நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விடாப்பிடியா இந்த போர் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப சீன் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டோம் அப்படின்னா ஈரானுடைய பல அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய மையங்கள் இருக்கு இல்லையா, தளவாடங்கள், அதெல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு என்னதான் அட்டாக் பண்ணாலும் கூட நடான்ஸ் போர்ட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அணு ஆயுத தளவாடங்களை பார்த்தோம் அப்படின்னா ஈரான் குகைகள் இருக்கு இல்லையா, மலைகளை குடஞ்சு அதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சிருக்காங்க. இதை வந்துட்டு தாக்கக்கூடிய வகையிலான ஆயுதம் அப்படின்றது இஸ்ரேல் கிட்ட கிடையாது. ஸோ என்னதான் தொடர்ந்து போர் நடந்தாலும் பல அப்பாவி மக்கள் சாவாங்களே தவிர இஸ்ரேல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தளவாடங்களை அழிக்க முடியாது. இதனால நாளுக்கு நாள் இந்த போர் நீட்டிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஈரான் ஒரு பக்கம் அணு ஆயுதத்தை தயாரிக்கிற தன்னுடைய முயற்சியில தொடர்ந்து ஈடுபடுவாங்க. அதை உடனடியாக நிப்பாட்டணும் அப்படின்னா அதுக்கான ஒரே வழி அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய GBU-57 மேசிவ் ஆர்டினேட் பெனட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குண்டு தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த GBU-57 இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு வீசினாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20வது மாடியில் அந்த குண்டு இருக்கு அப்படின்னா 20வது மாடியில் 20வது ஃப்ளோர்ல தான் அந்த குண்டை போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஊடுருவி வெடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த குண்டு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதனால 20 ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய யாருமே பொழைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது உருவாகும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு குண்டை கொண்டு போய் குகைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தாழ்வ எப்படி சொல்றது இந்த அணு ஆயுத தளவாடம் இருக்கு இல்லையா அதுக்கு மேல போடுறாங்க அப்படின்னா அது மலையை ஊடுருவி போய் அந்த அணு ஆயுத தளவாடம் இருக்கு இல்லையா அதுல விழுந்துதான் வெடிக்கும்.
அப்படி வெடிச்சிச்சு அப்படின்னா அந்த அணுக்கதிர்வீச்சு ஈரானுக்கே ரொம்ப பெரிய ஃபயர் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குண்டை தான் எங்களை வீச வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டாகவே டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அப்படிப்பட்ட அந்த குண்டை வந்துட்டு சர்வ சாதாரணமாகவும் வீசிட முடியாது. அதுக்குன்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய B2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் வச்சுன்னா அந்த குண்டை கூட வீச முடியும். ஸோ இப்போ இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அமெரிக்கா கிட்ட இருந்து அந்த குண்டை வாங்குறது தான். பட் அப்படி ஒரு குண்டை போட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் உலகம் பார்க்காத ஒரு பேரழிவு அப்படின்றத ஈரான் பார்க்கும். அதனால பல பக்க விளைவுகள் அப்படின்றத அமெரிக்கா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேச்சுவார்த்தை, உடன்படிக்கை, அமைதி, சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளக்கூடிய தூக்குறாங்க. பட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்குமே இவங்க எல்லாம் அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டாங்க, அடிச்சா அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்துல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பேருடைய கொள்கையுமே வந்துட்டு ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்றதா இருந்தாலும் அமெரிக்கா அமைதியா கையாளலாம் அப்படின்னு நினைக்குது. பட் இஸ்ரேல் அதுக்கு துளி கூட ஒத்துக்க கிடையாது. ஈரானுடைய தலைவர் இருக்கார் இல்லையா ருமேனி, அவரை போட்டு தள்ளுறதா ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்த தாக்குதல்கள் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டம் வரைக்கும் தான் வந்துட்டு அமெரிக்காவுமே இதில் ஒரு அளவுக்கு அமைதியாக இருக்கும். ஈரான் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா கிட்டையுமே மிரட்டல் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அமெரிக்கா உள்ள வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு இஸ்ரேலை தாக்குறது கூட வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. பட் அமெரிக்காவுடைய ராணுவ தளவாடங்கள் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது, எங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான். ஸோ இன்கேஸ் எங்களை வந்துட்டு அமெரிக்கா தொடணும் அப்படின்னு சொல்லி நினச்சா எங்களை தொடர்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது 50,000 சவப்பெட்டிகள் அப்படின்றத ரெடி பண்ணிட்டு தான் அமெரிக்கா எங்களை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே ஈரானும் பார்த்தோம் அப்படின்னா எச்சரிக்கை அப்படின்றத விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா உள்ளே வந்து அந்த குண்டை போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த போர் இருக்கு இல்லையா முழுமையாக வந்துட்டு ஈரானை அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லி பேசப்படுது. பட் அது அமெரிக்கா எடுத்தோடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை பண்ணிட மாட்டாங்க. பங்கர் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பங்கர் பஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர், அந்த குண்டுக்கு பேர். ஸோ எடுத்தோடனே பங்கர் பஸ்டர்ஸை யூஸ் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னாலும் அதை என்னைக்கா இருந்தாலும் அமெரிக்கா யூஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஈரான் தள்ளுச்சு அப்படின்னா பெரிய பெரிய உலக போர்கள் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நடந்த உலக போர்களில் பார்க்காத ஒரு அழிவை கூட நம்ம பார்க்க நேரிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்றதுக்கு ஒத்துக்கிட்டு அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கையில கையெழுத்து போட போறாங்களா, இல்லை டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈகோ அப்படின்றத ஒட்டுமொத்தமாக சீண்டி விட்டு நம்ம பங்கர் பாஸ்டர்ஸை அவங்க நாடு மேலே போட வைக்க போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம். தட பை பை.